அருள்மிகு அபிராமி உடனமர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் திருக்கடையூரில் இருக்கிறோம். உள்ளே இருக்கிற உட்பிரகாரத்திலே வணங்குகிறோம். பக்கத்திலே வில்வவனநாதர் இருக்கிறார். இங்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை பெற்றது அதுதான் மார்க்கண்டேயர். அதே போல அபிராமி பட்டருக்கு அமாவாசை என்று நிலவு வந்தது, அதுதான் திருக்கடையூர். அதே போல் அமிர்த கலசம் தேவர்களும் அசுரர்களும் அந்த கடலிலே கடைந்து அதை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தது. இந்த 3 வரலாறுகள், இன்னும் நிறைய வரலாறுகள் உள்ள இடம் இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயம். என்னதான் இருந்தாலும் வரலாறு முக்கியம் என்பதை விட இந்த இடத்திலே வந்தால் நமக்கு ஆயுள் பலம் கூடும் என்பது உண்மை. ஏனென்று சொன்னால் தினந்தோறும் திருமணம் நடைபெறுகிறது. 60வது மணி விழா, 75 பவள விழா, 80 முத்து விழா, அதே போல் வைர விழா, கனக அபிஷேகம், இப்படி நிறைய நடைபெறுகிற திருமணத்தை பார்க்கிறோம். அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்திற்கு உள்ளே செல்லலாம் வாங்க. திருக்கடையூர் ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். நம்முடைய அபிராமி உடனமர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம் ராஜகோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே ஒரு சகோதரனுடைய 60ஆம் திருமணம், 60ஆம் கல்யாணம் சொல்லுவாங்கள்ல, அந்த மணி விழாவில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனுரை அமிர்த கடேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம், இதுதான் திருக்கடையூர். இந்த இடத்துக்கு சென்னோம். அங்கே தினந்தோறும் திருமணம், மணி விழா, பவள விழா, முத்து விழா, வைர விழா, அதே போல் 60, 75, 80, 90, 100 இப்படி எல்லா திருமணமும் வயதான திருமணம், ஆயுள் பலம் கூடுகின்ற ஆற்றல் அந்த இடத்தில் இருக்கிறது. அந்த ராஜகோபுரம் அருகே இருக்கிற மேலே இருக்கிற அந்த வண்ண ஓவியங்களே சாட்சி நமக்கு. அந்த ஓவியங்கள் இங்கு நடைபெறுகிற அத்தனை விதமான செயல்களையும் ஓவியமாக ஒவ்வொரு இடத்திலே வரைந்திருக்கிறார்கள். அதை நான் பிறகு வரிசைப்படுத்துகிறேன். இந்த ஓவியங்களை சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். அதே போல் மார்க்கண்டேயர் என்ன செய்தார், இந்த ஒரு முனிவருக்கு தவம் இருந்து மகனை வேண்டுகிறார். இது அபிராமி பட்டர் ஓவியம் பாருங்க. அவருக்கு அறிவுள்ள குழந்தை வேணுமா, இல்லை ஆயுள் நீடு உள்ள குழந்தை வேணுமா என்று கேட்டுள்ள அறிவுள்ள குழந்தை தான் வேண்டும் என்று சொன்னவுடன், ஆனால் 16 வயது தான் அந்த குழந்தைக்கு இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அறிவுள்ள குழந்தையால் அதை சிவபெருமானை வணங்கி அந்த யமனையே எதிர்த்து போரிட்டு யமன் சிவலிங்கத்தை அந்த மார்க்கண்டேயர் கட்டி பிடித்து கொண்டபோது யமன் 18 வயது ஆன பிறகு பாசக்கேரி வீசும்போது அது சிவலிங்கம் மேல் பட்டதாகவும் சிவன் கோபப்பட்டு யமனை அடக்கியதாகவும், என்றும் 16ஆக வைத்தால் நீ என்ன செய்வாய் என்று மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16ஆக ஆக்கிய இடம்தான் நம்முடைய திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம். சிவர் முழுக்க சிவ தான் என்றத்தில் 5 எழுத்து மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது நமக்கு மூச்சு பயிற்சி ஏற்படும். அதே போல் இன்னொரு அபிராமி பட்டர் ஒரு அரசனிடம் இருக்கின்ற பொழுது ஒரு கிறுக்கர் போல இருந்தார். அப்போது அரசர் அவர் கவி ஏதோ சொல்லும்பொழுது அவர் இன்று அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். உடனடியாக அவரை தண்டிக்க வேண்டும் என்று ஒரு தீ மூட்டி அதில் இயக்க சொன்னார்கள். ஆனால் உடனடியாக அம்மாவை அபிராமி அந்தாதியை பாடுகின்ற போது 74 பாடல்களை 100 அபிராமி அந்தாதி, அது 74 பாடுகின்ற போது அம்மன் அபிராமி இறங்கி தன்னுடைய மூக்குத்தி எடுத்து போட்டு பௌர்ணமி வர வைத்தார். அப்பேற்பட்ட ஆற்றல் பெற்ற தலம், இளமையாக்கக்கூடிய தலம், அதே போல் ஆயுள் பலம் கூடக்கூடிய தலம், அபிராமி பட்டருக்கு நிலவை வர வைத்து வேண்டுதலை தரக்கூடிய தலம். அதே போல் அமிர்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடந்து அந்த அமிர்தம் அதை விநாயகர் எடுத்து
இங்குதான் தேவர்களுக்கு அமுதம் ஊட்டிய தலம். இப்படி ஏராளமான சிறப்பு வாய்ந்த அந்த திருக்கடையூரில் இருக்கிறோம். மிக அற்புதமான தலமாக இருக்கிறது. வரலாறு முக்கியமல்ல, இப்பொழுது நடைமுறையில் தினந்தோறும் திருமணம் நடைபெறுகின்ற இடம் இந்த இடம். ஆகவே அது ஒரு புனிதமான இடம். இங்கே பாருங்க சகோதரி, 60ஆம் மணி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். 60ஆம் கல்யாணம் என்று சொல்வார்களே, அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வருடம் 60 வருடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி 60 வருடம் பூர்த்தி செய்த பிறகு அங்கு மீண்டும் ஒரு திருமணம் நமக்கு நடைபெறும். இதுதான் ஆயுள் பலம் கூடக்கூடிய இடம். ஆகவே இங்கு திருமணம் செய்தால் 60, 75, 80 இப்படி அனைத்து திருமணங்களையும் செய்யக்கூடிய பகவான் அருள் புரிவார் என்று நம்பப்படுகிறது. இங்கே வருஷலாம் வெறும் திருமண இதுதான் பாருங்கள். நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50லிருந்து 100 வரை திருமணம் நடைபெறும் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் சென்றால் நமக்கு ஆயுள் பலம் கூடும். ஆயுள் பலம் கூடினால்தான் நமக்கு 60ஐ தாண்டி, 75ஐ தாண்டி, 80ஐ தாண்டி, 90ஐ தாண்டி 100 வயதை தொடக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே செல்வதால் அந்த பாருங்கள் எழுத்து மிக அற்புதமாக தர்மபுரம் ஆயுள் சொந்தமான ஸ்ரீ அபிராமி உடனமர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் திருக்கடையூர். இரவிலே இருக்கிற அந்த கோபுரத்தை பார்க்கிறோம். இந்த கொடிமரம், இந்த கொடிமரத்திலே நாம் இது இன்னும் விசேஷம் என்றால், இந்த சிவபெருமான் மேற்கு நோக்கி இருக்கிறார். மேற்கு நோக்கி இருக்கிற சிவபெருமான் ஆற்றல் வாய்ந்தவர் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். அதே போல் ஒரு உணவகத்திலே எல்லோரும் சேர்ந்து உணவு அருந்தினோம். அந்த காட்சி இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. ஒரு கூட்டாக சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அதிகமாக சாப்பிட போகிறோம். அதே போல் எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். இது ஒரு மகிழ்ச்சியை தந்தது திருக்கடையூரில். அதேபோல் அங்கே யானை, அருமையான யானை ஒன்று இருக்கிறது. அதனிடம் ஆசீர்வாதம் வாங்குது. அது ஒரு அழகாக இருந்தது. அது 2 முறை எனக்கு ஆசீர்வாதம் வந்தது. மீண்டும் ஆசீர்வாதம் வாங்கி யானையை பார்க்கிறோம். யானை மிகவும் அதேபோல் இந்த கோயிலை சுற்றி பார்க்கின்ற பொழுது உள்ளே கொடிமரத்துக்குள்ளே சென்று மூலவர் அருகிலே அந்த சுற்றுப்பிரகாரத்தில் பார்க்கின்ற பொழுது நிறைய லிங்கங்கள், வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சுவாமி இப்படி சுட்டுகின்ற பொழுது நமக்கு கெஜலட்சுமி எல்லாம் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சாமிகள். இந்த தூண்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த சிவகாமி சுந்தரி உடனாகிய நடராஜர் சன்னதி. இந்த ஓவியம்தான் அந்த சுற்றுப்பிரகாசத்தில் அருமையாக இருக்கிறது. திருவாரூர் தியாகராஜர் சுவாமி ஓவியத்தை பார்க்கிறோம். தியாகராஜர் சுவாமி, முசுகுந்த சக்கரவர்த்தி, அவரால் தான் தியாகராஜ சாமி ஆலயம் வந்தது. கைலாய காட்சி எல்லாம் பார்த்து வியந்து ஓவியம், வண்ண ஓவியங்கள் சுற்றுப்பிரகாசம் இருக்குது. இந்த சுற்றுப்பிரகாரம் ஃபுல்லாக ஓவியம்தான். விநாயகர், முருகர், ஞான உபதேசம் பெற்ற இடம். பிரம்மன் சிவர் அருளியபடி தீர்த்தத்தில் மூழ்கி வில்வத்தை எடுத்தல், பிரம்மனை வழிபடுதல், பிரம்மன் திருக்கடையூர் ஆகிய திருத்தலத்தில் வில்வ நாட்டுறது. இங்கே ஒரு வில்வவனநாதர் இங்கே இருக்கார். இதுதான் ஆதி சிவன் ஆலயம் என்று சொல்கிறார்கள். அங்கே ஒரு இருக்கிறது. 5 சிரசருடைய சிவபெருமான் வணங்கல் காட்சி. இதுதான் திருப்பார் கடலில் தேவரும் அசுரரும் அமுதம் கடையும் காட்சி.
அபிராமி அமிர்த கடேஸ்வரரை வணங்குகிறாங்க. தேவர்களுக்கு அமுதம் அளித்தல். இந்த பிள்ளை ஒரு முனிவர் இருக்காருங்க பாருங்க, மிருகண்ட முனிவர் தவம் இருக்காரு, பிள்ளை வரம் வேண்டி அமிர்த கடேஸ்வரரை. அப்புறம் மார்க்கண்டேயர் பிறக்கிறாரு. அவர் அறிவுள்ள குழந்தை வேண்டும் என்றதால் 3 குழந்தைகளை தருகிறேன் என்று கேட்டார். ஆனால் அறிவுள்ள குழந்தை வேண்டுமா, இப்படி 100 ஆண்டுகள் வாழும் குழந்தை வேண்டுமா என்று கேட்டவுடன் அறிவுள்ள குழந்தை தான் வேண்டும் என்று. ஆனால் அவருக்கு 18 வயது தான் விதி உள்ளது என்று சிவபெருமான் அளிக்கிறார். அந்த விதியை எப்படி மாற்றினார் என்பதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. ஆகவே மார்க்கண்டேயர் எப்படி சிவபெருமானை வணங்கி வணங்கி யமனை வதம் செய்கிற அளவுக்கு உயர்ந்தார் என்பதுதான் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு. ஆகவே ஆயுள் பலம் கூடுவர்களும் அதே போல தமிழ் மீது பற்று கொண்ட அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி தந்தாரே, அந்த ஆலயம் இந்த ஆலயம்தான். இப்போ பாசக்கயிறு வீச வராரு, 12 வயசு ஆயிடுச்சு மார்க்கண்டேயருக்கு. உடனே பாருங்க, அந்த அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேய மேலே கழுத்தில் படாமல் சிவனுடைய லிங்கத்திலே விழுந்து விட்டது. உடனே கோபம் கொண்டு அந்த எம்பெருமானை அடக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே போல் அவருக்கு நம்முடைய மார்க்கண்டேயருக்கு 5 தெய்வங்கள் அடங்கிய காட்சி நடந்தது. இதாங்க வில்வவனநாதர். இதான் ஆதி, இந்த திருக்கடையூரில் ஆதி சிவன் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்துல தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது சுற்றுப்பிரகாரத்திலே. அங்கே அமைதியாக நாம் இருந்து வணங்குகின்ற பொழுது நமக்கு எல்லா ஆற்றலும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இதான் வில்வவனநாதர். தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமானது வில்வவனநாதர் ஆதிலிங்கம். அப்புறம் நிறைய தெய்வங்கள் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்குது. பைரவர், இப்போ நம்ம பார்த்தது பைரவர். அதே போல் இங்கே பாருங்கள், இந்த இதில் அம்மன் சன்னியுடைய கோபுரம், ராஜகோபுரம் எல்லாம் தெரியுது பாருங்கள். அப்புலிங்கம், பிரிதிவிலிங்கம் இதெல்லாம் சுற்றுப்பிரகாரம். தெய்வலிங்கம், வாயுலிங்கம். திருக்கடையூருக்கு வரலாறு எவ்வளவு தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும், இந்த திருக்கடையூருக்கு வருகின்ற பொழுது ஆயுள் வளம் கூடும் என்று எல்லோரும் நம்பப்படுவதால் நாமும் சென்று அந்த திருக்கடையூரிலே வணங்குவது நமக்கு ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது மிக உள்ளே இருக்கு, லாஸ்ட் தான். அதே போல நம்முடைய குருக்கள் ஐயர் பிரசாதங்களை இறைவனுக்கு ஒவ்வொரு இறைவனாக சென்று ஒவ்வொரு ஆலயமாக சென்று படைக்கிறார்கள். அது ஒரு நல்ல காட்சி. சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் பார்க்காம வரக்கூடாது. நான் ஒன்றும் அந்த சிவ தலத்தில் எதுவும் எழுந்து செல்லவில்லை என்று அவருடன் கணக்கு பிள்ளை மாரி அவர். இதெல்லாம் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள தெய்வங்களை பார்க்கிறோம். தட்சிணாமூர்த்தி குரு தெற்கு நோக்கி இருக்கிறார். இதாங்க அந்த சப்த கன்னிகள் சொல்லுவாங்களே, இதான் மகேஸ்வரி. பேர் ஞாபகம் வச்சுங்க. 7 கன்னிகளை பார்க்கிறோம். சப்த கன்னிகள், விநாயகர், அஸ்வினி தேவர், இதெல்லாம் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்குது சாமி. 63 நாயன்மார்கள். இது ஒரு தலைவிரிச்சம். இது நிறைய பேர். இதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டோம். அபிராமி சன்னதி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும்,
நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் யாருக்கு தெரியும்? அபிராமியை வணங்கினாரு. அபிராமி பட்டருக்கு அமாவாசை என்று பௌர்ணமி ஆக்கியது நம்முடைய அபிராமி. அதே போல நாம் தெரியாத காரணத்தினால் செய்கின்ற தவறையெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அபிராமி கொண்டு யானையை பார்க்கிறோம். யானையை ஆசீர்வாதம் வாங்குகிற அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதே போல நம்முடைய அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி 100 அந்தாதி இங்கே தான் எழுதினார். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அபிராமி சன்னதியில் இருக்கிறோம். இது நம்ம இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒரு திருமணத்துக்கு சென்று வந்தாலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான அதுவும் வயதானவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அதை பார்க்க பார்க்க அம்மன் கொடிமரம் இதெல்லாம் நமக்கு ஒரு கொடுப்பனை வேண்டும். அப்பேற்பட்ட ஆற்றல் பட்ட திருக்கடையூரில் இருக்கிறோம். திருக்கடையூர் வரலாறு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த திருக்கடையூரை வணங்கி 3 விதமான இங்கே நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அபிராமி பட்டர்